குஜராத்தை வீழ்த்தி கெத்தா முதலிடம் பிடிச்சிருக்காங்க சிஎஸ்கே அணி. நடந்து முடிஞ்ச குஜராத் சிஎஸ்கே ரெண்டு பேருக்கும் இடையான 7வது ஐபிஎல் மேட்ச்ல டாஸ் வெற்றி பெற்ற குஜராத் அணி பந்து வீச்சு தேர்வு செய்ய சிஎஸ்கே முதல்ல பேட்டிங் ஆனாங்க. சிஎஸ்கே தொடக்கமே அதிரடியா இருந்துச்சு. சச்சின் ரவீந்திரா தொடக்கத்திலிருந்து அதிரடியா விளையாண்டு சம்பவம் பண்ணார். ரவீந்திரா 20 பாலுக்கு 46 6 1 3 6 530 விக்கெட் இருக்கும்போது ரஷித் கான் போட்ட பால்ல வித்திமான் சாகா பண்ண செம்பீட்ல அவுட் ஆயிட்டு வெளில போக ரகானே 12 பாலுக்கு 12 அடிச்சிருக்கும் போது அவுட் ஆயிட்டார். ருத்ராஜ் 36 பாலுக்கு 46 அடிச்சிருக்கும் போது அவுட் ஆக சிவம் துபே வந்து சம்பவம் பண்ணார். சிவம் துபே 23 பாலுக்கு 51 ரன் அடிச்சு அதிரடியா விளையாண்டு சம்பவம் பண்ண. சமீர் ரிஜ்வான் 6 பாலுக்கு 14 ரன் அடிச்சு ரஷித் கான் போட்ட முதல் பாலை 6 அடிச்சு சம்பவம் பண்ண. சிஎஸ்கே 20 முடிய 6 விக்கெட் பிறகு 206 ரன் அடிச்சாங்க. பின்னர் கிளம்பிறங்கிய குஜராத்தினுடைய தொடக்கமே மோசமா இருந்துச்சு. சிவங்கில் 5 பாலுக்கு 8 அடிச்சிருக்கும் போது தீபக் சகல் போட்ட பால் எல்பைட்டு வெளில போக விஜய் சங்கர் 12 பாலுக்கு 12 அடிச்சிருக்கும் போது டேனியல் மிச்சல் போட்ட பால்ல எம்எஸ் தோனி வேற லெவலில் ஒரு கேட்ச் எடுக்க சாய் சுதர்சன் 31 பாலுக்கு 37 ரன் அடிச்சிருக்கும் போது 14 போட்ட பால்ல கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் யாருமே ஒழுங்கா விளையாடல. இதனால குஜராத் அணி 20 முடியல 8 விக்கெட் பிறகு 143 ரன் மட்டும் அடிக்க சிஎஸ்கே 63 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பாயிண்ட் டேபிள்ல 2 வெற்றி பெற்று முதலிடம் பிடிச்சிருக்காங்க. அதிலே 2 சிவந்துவேக்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் கொடுத்திருக்காங்க. சிஎஸ்கே சேர்ந்த